Good morning to you all. I am Dr. K. Pushpam, Assistant Professor in Sociology. Today we are discussing about types of interview. There are many types of interview which differ from one another in terms of structure, the interview's role, number of respondents involved in the interview, etc. Some types of interviews are employed in both quantitative and qualitative researches, but other are used one research type only. ஸோ இந்த நேர்காணல் முறை என்பது பல வகைப்பட்டதாக இருக்கிறது. ஒரு நேர்காணல் முறைக்கும் இன்னொரு நேர்காணல் முறைக்கும் சில வேறுபாடுகள் இருக்கும். அதை எப்படி நம்ம அணுகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அதை எதன் அடிப்படையில் நம்ம அந்த இன்டர்வியூவை அந்த நேர்காணல் முறையை எவ்வாறு நம்ம தொடர்பு கொள்கிறோம், எவ்வாறு நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம், செயல்முறைப்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து அதன் வகைகள் வேறுபடுகிறது என்று சொல்லலாம். சம் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் ஆர் எம்ப்ளாய்டு இன் போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் என்ற முறையிலும் இருக்கும். சில நேர்காணல் முறை சில நம்மளுக்கு தேவைப்பட்டால் விரிவான தகவல்களையும் அல்லது நம்ம எண்களிலும் கூட அந்த தகவல்களை நாம் சேகரித்து கொள்ளலாம். ஆனால் எந்த முறைக்கு அந்த தகவல்களை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து அந்த ரிசர்ச் வகையானது இருக்கும். தென் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ, நேர்காணல் முறை என்பது பல வகைப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது என்னென்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வெர்சஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட், ஸ்டாண்டர்டைஸ்டு வெர்சஸ் அன்ஸ்டாண்டர்டைஸ்ட், இண்டிவிஜுவல் வெர்சஸ் குரூப், self-administrated versus other administrator, unique versus panel, hard versus soft, personal versus non-personal, and other types of focused telephone computer. ஸோ இது மாதிரியான பல வகையான நேர்காணல் வகைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது அன்ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ நேர்காணல்னு சொல்கிறோம். ஸோ ஒரு முறைப்படுத்தப்பட்ட நேர்காணல் அல்லது முறையில்லாத நேர்காணல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So in the unstructured interview, there are no specifications in the wording of the questions of the order of the questions. The interviewer forms of the questions as and when required. ஸோ இந்த அன்ஸ்ட்ரக்சர் முறையில்லாத நேர்காணல் முறை என்பது நாம் எப்படி வேணாலும் அந்த கேள்விகளை அவர்களுக்கு கேட்கலாம். இந்த கேள்விகளை தான் நம்ம எழுப்ப வேண்டும், இல்லை இதற்கு தான் அவர் வினாவிற்கு தான் விடையளிக்க வேண்டும் என்பது முறை இல்லாமல் எந்த கேள்விகளை வேணாலும் நாம் கேள்வி கேட்டு அந்த நேர்காணல் முறையை தொடர்பு படுத்தி கொள்ளலாம். The structure of this interview is flexible, being presented in the form of guide, simple words. In this interview, the interview has only the general nature of questions in mind, has no prior indication of the specific issues on which the questions are to be asked, has not ordered questions in a particular way, and has no time limit for continuing the interview. Thus, what is asked from one respondent the beginning may be asked from other respondent in the end, and from yet other respondent in the middle. Similarly, some questions may be asked from some respondents, but not all respondents. The questions may not be worded in the same way. One or two particular phases may be concentrated in one interview, but other phases in the other interview. This type of interview is mostly used in qualitative research. ஸோ இந்த முறையில்லாத நேர்காணல் முறை என்பது நம்ம என்ன கேள்விகள் கேட்கலாம் என்று தோணுகிறதோ அத்தனை கேள்விகளையும் நேர்காணலுக்கு வருபவரிடம் கேட்கலாம். இதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃப்ளெக்சிபிள் பண்ணணும், இல்லை ஃப்ளெக்சிபிள் இல்லை, நம்ம வேண்ட அளவுக்கு அந்த இதில் ஒரு நெளிவு சுழிவுகள் இருக்கும். நம்ம வேணும் ஒரு கேள்விகளை கேட்டு கூட அந்த இன்டர்வியூவை நம்ம முடிக்கலாம், இல்லை நிறைய கேள்விகள் கேட்டு கூட அந்த நேர்காணல் முறையை நாம் கண்டினியூ பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிய அளவுக்கு மாற்றங்களை செய்து கொள்ளும் அளவிற்கு இந்த அன்ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது கடைசியில் இருக்கிறவர்கிட்ட இருந்து கேட்டு கூட நம்ம வரலாம், இல்லை முன்னாடி இருக்கிறவர்கிட்ட கேட்டு கூட இந்த இன்டர்வியூ முறையை நாம் நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. இந்த முறையில்லாத அதாவது நம்ம எதெல்லாம் தோணுதோ எப்படியெல்லாம் நம்ம கேட்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆன் த ஸ்பாட்டில் இந்த நேர்காணல் முறையை நம்ம நடத்துவோம். ஸோ இந்த நேர்காணல் முறையிலும் சில நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, the questions being asked spontaneously, the interview can be conducted in the form of natural conversation. There is a greater possibility of exploring in an unrestricted manner, finding the interest of the respondent in a specific aspect of the problem. The interviewer can focus in the attention on that particular aspect.
ஸோ இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேள்விகளை எதெல்லாம் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கோ இல்லை ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கோ அதுலேருந்து நம்ம எவ்வளோ தூரம் கேள்வி கேட்க முடியுமோ அந்த கேள்விகளை நாம் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் நிறையா பரவிய முறையில் நம்ம அந்த கேள்விகளை கேட்டு அவர்களிடம் விடைகளை தெரிந்து கொள்ளலாம். அண்ட் இந்த வந்து நேச்சுரல் கான்வர்சேஷன், இது ஒரு ஃபார்மலாக இல்லாமல் நம்மளுக்கு எப்படி நம்ம இயல்பாக பேசுவது போலவே இந்த நேர்காணல் முறையை நாம் நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறோம். தெர் இஸ் அ கிரைட்டர் பாசிபிலிட்டி எக்ஸ்ப்ளோரிங் இன் அன் அன்ரெஸ்ட்ரிக்டட் மேனர். தெர் இஸ் நோ, இதில் வந்து நம்ம ஒரு முறையாக செயல்படுத்துகிறோம் இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாதனால நம்மளுக்கு தேவையான விடைகள் நிறையா ஏராளமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்க நிறையா இயல்பாக பேசும்பொழுது நம்மளுக்கு அதை பற்றின இன்னும் ஆழமான விஷயங்கள் கருத்துக்கள் வந்து நமக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். Then finding the interest of the respondent in a specific aspect of the problem in the particular aspect. ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு டாப்பிக்கை மட்டுமே, ஒரு தலைப்பை மட்டுமே எடுத்துகிட்டு அதை பற்றின தகவல்கள் அனைத்தையும் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எப்படி இருக்குது, என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க அப்படின்னு அந்த ஒரு முறையில் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிசீஸ் இருக்குது, ஒரு சுகர் இருக்குது அப்படின்னா அந்த சுகரை பற்றின என்ன தகவல், என்ன சிம்டம்ஸ் இருக்குது, எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணலாம், என்ன மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து அது பாதிக்கும், குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும், பெரியவங்களுக்கு எப்படி இருக்கும், இல்லை வயதானவங்களுக்கு எப்படி இருக்கும், இல்லை இளமை பருவத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த சர்க்கரை பாதிப்பை வந்து எப்படின்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட தகவல்களை நாம் சேகரித்து கொள்வதற்கு இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ மிக உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தென் லிமிடேஷன் ஆஃப் அன்ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ. என்னதான் நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் இருந்தாலும் இந்த அன்ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ முறையிலையும் சில குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னா, this type of interview has some limitations also. The data obtained from different respondents cannot be compared with each other. With no systematic control over asking questions, the reliability of the data becomes doubtful. The obtained data cannot be quantified. Much time can be wasted adding nothing or little to the knowledge already obtained. Time is also wasted in repetitions and unproductive conversations. Some aspects may be left out in discussions. When conversation is focused on a few aspects, no wonder the researcher prefers some degree of structuring their interviews. ஸோ இந்த முறையில்லாத நேர்காணல் முறை என்பது நமக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த டேட்டா அப்டைன் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ரெஸ்பாண்டன்ஸ் கேனாட் பி கம்பேர். நம்ம நேர்காணல் முறையில் கேட்கும் பொழுது ஒருவருக்கும் இன்னொருக்குமான நேர்காணல் முறைகளின் மூலம் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு விடை கிடைக்கும் பொழுது அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இந்த நேர்காணல் முறையில் ஃபாலோ பண்ணலை. அதனால நமக்கு தோன்றியத கேள்விகளவோ இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம கேட்கும் பொழுது இருவருடைய விடைகளையும் நாம் இணைத்து வைத்து பார்த்து அதற்கான முடிவினை எடுக்க முடியாத தன்மை இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தெர் இஸ் நோ சிஸ்டமேட்டிக் கண்ட்ரோல். இதில் வந்து நம்ம இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணணும், 2 கேள்வி தான் கேட்கணும், இல்லை 4 கேள்வி தான் கேட்கணும், இல்லை ஒரு கேள்வியுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிற கண்ட்ரோல் வந்து இந்த அன்ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூவில் இருக்காது. ஸோ நம்மளுக்கு நிறைய தோன்ற கேள்விகளை கேட்கும் பொழுது நம்மளுக்கு அந்த ரிலையபிலிட்டி ஆஃப் த டேட்டா வந்து உண்மையாக இருக்குமா இல்லை அக்யூரேட்டாக இருக்குமா அப்படிங்கிறதுல வந்து சில சந்தேகங்கள் எழும்பலாம். The obtained data cannot be quantified. இதில் கிடைக்கக்கூடிய டேட்டா வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாது. இவ்வளோ சொன்னாங்க, அவ்வளோ சொன்னாங்க, 100 நம்பரில் சொன்னாங்க, 200 நம்பரில் சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம cannot be quantified. And much time wasted. நம்ம நிறையா டைம் வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம என்னென்ன கேட்கணுமோ அதெல்லாம் ஈவன் நம்ம சாப்பிட்டியான்னு கூட கேட்கலாம். எதில் பஸ்ஸில் வந்தீங்களா இல்லை ட்ரெயினில் வந்தீங்களா, எதற்காக இந்த இன்டர்வியூக்கு வந்தீங்க, இந்த இன்டர்வியூக்கு வருவதற்கு என்ன நோக்கம் அப்படின்னு நம்ம கேள்விகளை கேட்கும் பொழுது நம்மளுடைய டைம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு கேள்விகளை கேட்கணும், நம்ம அந்த கான்வர்சேஷன் நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட டைம் வந்து வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு சிறிதளவுக்கு மட்டுமே அதன் அடிப்படையில் நம்மளுக்கு தகவல் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அது மாதிரி அடிக்கடி நம்மளுக்கு இந்த ரெப்பிட்டேஷன்ஸ் வந்து ஏற்படும் இதில் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இந்த கான்வர்சேஷன்ஸில் to make adjustment to any of its elements such as content, wording or order of the questions. This is defined by Sarangadas. In this type of interviewing, the interviewer is expected to act in a neutral manner. Offer இருக்கு. Then regulating questions and the range of responses. இந்த கொஸ்டின்ஸை வந்து எப்படி நம்ம கேட்கணும், என்ன முறையில் அதை அமைக்கணும், எதுக்கடுத்து எந்த வினாக்களை நாம் எழுப்பணும், என்ன வகையான விடைகள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிற முறையில் இந்த நேர்காணல் வினாக்களை நாம் அமைக்க வேண்டியது இருக்கும்.
Then controlling the interviewers and the interviewers characteristics and கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இங்கே வந்து இந்த இன்டர்வியூவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்வியூவோட சில ட்ராக்டிஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம். எந்த மாதிரி அவங்க வந்து கேள்வி கேட்கணும், எந்த அளவுக்கு அவங்க அந்த வினாக்களுக்கு விடை அளிக்கணும், எது வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான முறைகள் வந்து இங்கே இருக்கும். தென் லிமிட்டிங் இந்த ஸ்பேசஸ் ஆஃப் த ப்ராப்ளம் ஆர் ரெகுலேட்டட். ஸோ இதில் வந்து நிறையா பிரச்சனைகள் எழும்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அனைவரும் நம்ம ஒரு ஃபார்மல் இன்டர்வியூவாக வந்து கண்டக்ட் பண்ணும் பொழுது, ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகும்பொழுது அந்த அமைப்பை விட்டு நம்ம வெளியில் போகாமல் வினாக்களை எழுப்பும் பொழுது அவர்கள் அந்த ஒரு வரையறைக்குள் விடையளிக்கக்கூடிய தன்மையாகவும் அந்த கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் த ஸ்பெசிஃபையிங் த செட்டிங் ஆஃப் த இன்டர்வியூ. ஸோ இட் மீன்ஸ் ஃபிக்ஸிங் த பிளேஸ் வேர் த இன்டர்வியூ இஸ் டு பி கண்டக்டட். எங்கே நம்ம அந்த இன்டர்வியூவை வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். தென் டிட்டர்மைனிங் த டைம் ஃபார் கண்டக்டிங் த இன்டர்வியூ. எந்த நேரத்துக்கு அந்த நேர்காணலை வந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ தட் நார்மல் ஒர்க்கிங் ஃபார் த ரெஸ்பாண்டன்ட் இஸ் நாட் டிஸ்டர்ப் அண்ட் அஷ்யூரிங் கான்ஃபிடென்ஷியாலிட்டி டு த ரெஸ்பாண்டன்ட் ஸோ தட் he or she gives informations freely. ஸோ இந்த இன்டர்வியூ முறையாகப்பட்டது நேர்காணல் முறை. யாரும் வந்து அந்த நேர்காணல் முறை நடக்கும் பொழுது யாரும் அவர்களை தொந்தரவு செய்யாத ஒரு இடத்தில், தொந்தரவு இல்லாத இடத்தில், அவர்கள் விடையளிப்பதற்கு ஏதுவான ஒரு இடத்தில் இந்த இன்டர்வியூவை நடத்தும் பொழுது அவர்கள் ரொம்ப இலகுவாக அவர்களுக்கான விடைகளை நமக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபைங் த செட்டிங் ஆஃப் த இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். தென் ரெகுலேட்டிங் கொஸ்டின்ஸ் அண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் ரெஸ்பான்சஸ். It means determining the questions and the order in which they are to be asked from all the respondents. This requires either developing the interview schedule or the interview guide. So we have the regulating questions அப்படின்னும் போது என்ன கேள்விகளை கேட்கணும், யாருக்கிட்ட கேட்கணும், எப்படி கேட்கணும், எவ்வளோ நேரம் அவங்க ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறைகளை நாம் வைத்திருப்போம். ஸோ this requires developing the interview schedule. அதை வைத்து தான் நம்ம அந்த வினாத்தாள்களை நம்ம வடிவமைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வினாத்தாள்களை நேர்காணல் முறைக்கான வினாத்தாள்களை வடிவமைப்பதற்கான ஒரு வழிமுறைகளை நெறிகாட்டிகளை நாம் பயன்படுத்த வேண்டியது இருக்குது. த ரெஸ்பாண்டன்ஸ் கைட். The responses are regulated by offering one choice from several alternatives. Sometimes the alternative responses are provided to the respondents, indicating the range of responses from an answers is to be selected. ஸோ நம்ம என்ன தகவல்கள் சொல்கிறோம், எந்த அடிப்படையில் நம்ம கேள்விகளை கேட்குறோம், எதற்காக நேர்காணல் முறை நடத்துகிறோமோ அதற்கான கேள்விகள், அது தொடர்பான அது சம்பந்தமான கேள்விகளை அதில் நாம் கட்டமைத்திருக்கோமா, அந்த கேள்விகளின் அடிப்படையில் விடைகளை நாம் கேட்டுக்கொண்டு அதன் அடிப்படையில் அவர்களை தேர்வு செய்வதற்கு இந்த இது இருக்கும். அதுலேயும் நம்ம இந்த ஆராய்ச்சி முறையில் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஆராய்ச்சி தலைப்பை எடுத்திருக்கோம், எந்த ப்ராப்ளத்தை நம்ம எடுத்திருக்கோமோ அந்த பிரச்சனைக்கு ஏதுவாக வினாக்களை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் இந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த இப்போ நம்ம ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் நேர்காணல் என்பது எங்கே நடக்கும் அப்படின்னா, எங்கே அந்த பிரச்சனை எழும்புகிறதோ, எங்கே அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதோ அங்கே தான் வந்து அந்த மக்களை நாம் தொடர்பு படுத்தி அவர்களிடம் நாம் ஒரு ரிசர்ச்சராக, ஒரு ஆய்வாளராக நாம் அவங்கக்கிட்ட நேர்காணலை வந்து நாம் தொடர்பு படுத்தும் பொழுது அந்த பிரச்சனை ரீதியாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, கொரோனானால யார் பாதிக்கப்பட்டது, எவ்வளோ நாள் நீங்கள் ரொம்ப கவலைக்கிடமாக இருந்தீங்க, என்ன மாதிரியான மருந்து வகைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட நேர்காணலின் மூலமாக அந்த தகவல்களை நாம் சேகரித்து கொள்ளலாம். தென் கண்ட்ரோலிங் த இன்டர்வியூவர்ஸ் அண்ட் தி இன்டர்வியூவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். So it means developing such a relationship between the two that the respondent goes on giving informations willingly and the interviewer goes on encouraging the respondent to continue talking. ஸோ இந்த கண்ட்ரோலிங் த இன்டர்வியூவர்ஸ் அண்ட் இன்டர்வியூ, இந்த நேர்காணல் பொழுது நேர்காணல் செய்பவருக்கும் அந்த தகவல்களை அளிப்பவருக்கும் ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். அந்த பேச்சுவார்த்தையின் போது தான் அவர்கள் தகவல்களை இயல்பாக கொடுக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த நம்ம சொல்லுவோம் ரேப்போர்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரேப்போர்ட் பில்டிங் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆரம்பத்தில் வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட நேர்காணல் முறையின் பொழுது தகவல்களை சேகரிப்பது மிக எளிமையாக இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோலிங் மெக்கானிசம்ஸ் அப்படிங்கிறது நம்ம இயல்பாக அவங்கக்கிட்ட பேசுகிறோமா, நேர்மையாக பேசுகிறோமா, என்ன மாதிரியான தகவல்களை நாம் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்கிறோம் என்பதன் மூலமாக அந்த கண்ட்ரோலிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இந்த நேர்காணல் செய்பவருக்கும் நேர்காணலில் தகவல் தருபவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
Then limiting the spaces of the problem, limiting the spaces of the problem. ஸோ இதுலேயும் சில ப்ராப்ளங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இந்த முறை சார்ந்த நேர்காணல் முறையின் பொழுது. இட் மீன்ஸ் டிட்டர்மைனிங் இன் அட்வான்ஸ் வாட் த இன்டர்வியூவர் வாண்ட்ஸ் டு ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் த ரெஸ்பாண்டன்ஸ். ஸோ இதை என்ன நம்ம அட்வான்ஸ்டாக வந்து நம்ம எதையும் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஒரு நேர்காணலில் பொழுது எப்படி வந்து அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்களா, நம்ம இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவங்க இந்த ஆன்சரை தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு ப்ரீ நோஷனும் வந்து இதில் எடுக்க முடியாது, அட்வான்ஸாக நம்ம கொண்டு போக முடியாது. This includes not only narrowing the range of items but also time for conducting the interview. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட் ஓன்லி நேரிங் த ரேஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸ், என்ன மாதிரியான கேள்விகளை நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு குறுகிய அளவு தான் அந்த ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். அதே மாதிரி இவ்வளோ இந்த அத்தனை கேள்விகளையும் இவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம கேட்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரீனோஷன் பண்ண முடியாது. அது ஒரு லிமிட்டேஷனாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு முறைப்படுத்தி ஒரு வினாத்தாள்களை நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்கோம். இவ்வளோ கேள்விகளை நம்ம கேட்கணும், இவ்வளோ பிரச்சனைகளை வந்து மக்கள் சந்திக்கிறாங்க, இதில் ஆராய்ச்சி பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா அத்தனையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ இல்லை நம்ம அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு 2 நாள் தான் நம்ம போய் பார்வையிடுறோம் அப்படின்னா அந்த 2 நாட்களுக்குள்ள அதை எல்லாத்தையும் நம்ம சேகரிக்க முடியுமா என்பதையும் நாம் தீர்மானிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். Then somewhere between the structured and the unstructured interview there exists a semi-structured interview. It has characteristics of both. ஸோ அனதர் டைப் இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னோம். அதுக்கடுத்து செமி ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த செமி ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ அப்படிங்கிறது மிக்சட் ஆஃப் த போத் மெத்தட், ஸ்ட்ரக்சர் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர், நேர்காணல் முறையையும் முறையான நேர்காணல் முறையையும் முறையற்ற நேர்காணல் முறையையும் இணைத்து வருவது தான் இந்த இணைந்த செமி ஸ்ட்ரக்சர்டு நேர்காணல் முறை என்கிறோம். தர் எக்ஸிஸ்ட் செமி ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ, இட் ஹேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போத், ரெண்டையும் சேர்த்தது தான். ஸோ திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சர்ஸ். இந்த செமி ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ வந்து நம்ம தகவல்களை நம்பர் வடிவத்திலையும் இல்லை நம்ம விரிவான தகவல்களை சேகரிக்கவும் 2 முறைக்குமே வந்து நம்ம இந்த செமி ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூவை பயன்படுத்தலாம். எந்த முறையில் நமக்கு தகவல்கள் தேவையோ அதை அதிக அளவில் நாம் ஆராய்ச்சி களத்தில் சேகரித்து கொள்ளலாம். தேங்க்யூ. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ பாயிண்ட்ஸ். ஸோ என்ன முறையில் நாம் தகவல்களை சேகரிக்கணும், யாருக்கிட்ட கேட்கணும், நம்ம இந்த நேர்காணல் முறை என்ற பொழுது நம்ம யாரை வந்து நேர்காணல் பண்ணணும் அப்படிங்கிற தகவல்களை வந்து நாம் முன்னாடி முடிவு பண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ன கேள்விகளை கேட்கணும், எப்படி கேட்கணும், அதற்கு எந்த முறை ஸ்ட்ரக்சர் தேவையா இல்லை அன்ஸ்ட்ரக்சர் நேர்காணல் தேவையா என்பதையும் நாம் முடிவெடுத்து வைத்துக்கொண்டு அந்த நேர்காணலை நாம் தொடங்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ நன்றி. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு நீங்கள் செய்திகளில் குறிப்பிட்டால் நான் அதற்கு விடையளிக்க ஏதுவாக இருக்கும். நன்றி.